بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நிலைமிக்க ரமலானுடைய மாதத்தின் 24வது நாள் அதிகாலை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லோரும் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழும்புகிறோம், இரவு தூங்குகிறோம். அந்த இடைப்பட்ட நேரங்களில் எவையெல்லாம் கிடைக்கிறதோ அவையெல்லாம் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது எமது கழிவுகளை கழிப்பதற்காக வேண்டி நாம் வெளிக்கு போகின்றோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய உடலுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுக்கு என்ன நடக்கிறது, அந்த உணவை கழிவாகவும் எங்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றலாகவும் தரம் பிரிக்கிற பணிகளை யார் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விஷயங்களை எல்லாம் என்றும் நாம் யோசித்தது கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை ரியாதத்துல் மரீத் என்று சொல்லுகிற ஒரு வணக்கத்தை வைத்திருக்கிறது. நானும் நீங்களும் பெருமானவற்று கருதுகிற ஒரு வணக்கம் தான் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுதல் என்கிற ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் வெறும் சாதாரணமாக இன்னொருவர் நோயிட்டு விட்டார் அவரை ஆறுதல் சொல்லுகிற நோக்கத்தோடு கடமையாக்கிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு நோயாளியை பார்க்கிற பொழுது அந்த நோயாளிக்கு ஏற்பட்டிருக்கிற அசௌகரியங்களை பொறுத்து நான் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாற்றி யோசிப்பதற்கான ஒரு விஷயம்தான் அது. அடிக்கடி நாம் வீதிகளிலும் ஏனைய பள்ளிவாசல்களிலும் பொது இடங்களிலும் சில சகோதரர்களை பார்ப்போம். சிறுநீரக மாற்று சிகிச்சை என்று சொல்லி அல்லது கிட்னி செயலிழந்து விட்டது என்று சொல்லி அதற்காக வேண்டி சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பள்ளிவாசல்கள் வீதிகளிலே அதற்காக பணம் சேர்த்து திரிவார்கள். லட்சக்கணக்கிலே தேவைப்படும். அன்புக்குரியவர்களே, அந்த சிறுநீரகம் கிட்னி எங்களுடைய உடம்புக்குள் இருந்து என்ன பணியை செய்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா? காலையில் எழும்பி சாப்பிட்டு குடித்து எல்லாம் முடித்து மீண்டும் கழிப்பறைக்கு போய் முடித்து விட்டு வந்து விடுகிறோம். ஆனால் இதற்குள் நடக்கிற இந்த பணி சாதாரணமாக உடம்புக்குள் இருக்கிற ஒரு 120-150 கிராமுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் அந்த சிறுநீரகம். அது செயலிழந்து போகிற பொழுது அதை சீர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 10, 15, 20, 50 லட்சங்கள் வரைக்கும் செலவாகிறது. இந்த 50 லட்சங்கள் செலவழித்து கூட நேற்று இரவு எங்களுடைய மனைவியினுடைய சொந்தக்கார பெண்மணி ஒருத்தர் வஃபாத்தாகி போனார். என்ன பிரச்சனை? பல லட்சங்கள் செலவழித்து சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்திருக்கிறார்கள், ஃபெயிலியர். அந்த லட்சங்களாலும் பிரயோசனம் இல்லை, வாழ்வதற்கும் வழி இல்லை. இப்பொழுது அவர் மௌத்தை சந்தித்திருக்கிறார். இப்படி ஏராளமான மரணங்கள். அந்த இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுகிற பொழுது வருகிற பிரச்சனை. அன்புக்குரியவர்களை, கொஞ்ச நேரம் நாங்கள் வெளிவாசலுக்கு போக வேண்டும், 1க்கு 2க்கு போக வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது ஒரு 10 நிமிடம், அரை மணித்தியாலம், 1 மணி நேரம் அதை அடக்கி கொண்டிருந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. சில நேரம் சிலருக்கு சரியாக கழிவுகள் போகாத சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அது வயிற்றுக்குள் தேங்கி நிற்கிற பொழுது ஒரு நாள் முழுக்க அல்லது 1.5 நாள் நாங்கள் வெளியே போகவில்லை என்றால் எவ்வளவு அவதிப்படுகிறோம். ஆனால் உடலில் என்னை அறியாமல் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. என்னுடைய உடலுக்குள் ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலமும் சுமார் 120 தொடக்கம் 150 லிட்டர் இரத்தத்தை இந்த சிறுநீரகம் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தில் நான் சாப்பிடுகிற சாப்பாடுகளில் இருந்து அந்த இரத்தத்தில் கலக்கின்ற கழிவுகளை அது வெளியேற்றி கொண்டிருக்கிறது. அந்த பணியை உள்ளிருந்து மௌனமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணியை செய்வதற்குரிய ஆற்றலையும் அதற்குரிய சக்தியையும் அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, என்றாவது ஒரு நாள் அதை அமர்ந்து நாம் ஆழமாக யோசித்திருக்கிறோமா? சில ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் பார்த்தால் என்றாவது ஒரு நாள் யாராவது இங்க இருக்கிற சகோதரர்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீர்களா? புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு போயிருக்கிறீர்களா? கைகளில் சிறுநீர் பைகளோடு சுமந்து கொண்டு தன்னுடைய கழிவுகளை கண்களால் பார்த்து கொண்டு கைகளால் சுமந்து திரிகிற நோயாளிகளை கண்டிருக்கிறீர்களா? அப்படி அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் வைக்காமல்
என்னுடைய கழிவுகளை மறைவாக வைத்து யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் அசௌகரியம் இல்லாமல் என் கழிவுகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறானே, என்னுடைய உடலியல் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறானே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு என்னுடைய சிறுநீரகத்தில் ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டு என்னுடைய கழிவை என் கையால் சுமந்து கொண்டு என்னால் பள்ளிக்கு வர முடியுமா? ஒரு பொது இடத்திற்கு போக முடியுமா? நண்பர்களை சந்திக்க முடியுமா? எத்தனை நோயாளிகள் படுத்த படுக்கையாக கட்டில்களிலே, வைத்தியசாலை கட்டில்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலை இல்லாமல் என்னை அல்லாஹ் கவனிக்காமல் இந்த செயற்பாடுகளை என் உடலிலே இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்காகவாவது என்றாவது நாம் நினைத்து அல்லாஹுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? யா அல்லாஹ், என்னுடைய உடலில் நீ கழிவகற்றுகின்ற பணியை, அந்த கழிவுகளை அகற்றுகின்ற பணி, இதே ஒரு தொழிற்சாலையாக இருந்தால் யோசித்து பாருங்கள். உடலுக்குள் தரம் பிரிக்காமல் நாங்கள் போடுகிற எல்லா சாப்பாடுகளையும் மேலால் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம், வேறு கறிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். உள் போகிற பொழுது அதை அரைத்து உடலுக்கு தேவையான சக்திகளை வேறையாகவும் கழிவுகளை வேறாகவும் ஒரு தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலையினுடைய பணியில் ஒரு சின்ன இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் லட்சக்கணக்கிலே செலவழிக்க வேண்டும், கோடிக்கணக்கிலே செலவழிக்க வேண்டும். செலவழித்தால் பழைய நிலைக்கு திரும்பி விடுமா? அதுவும் இல்லை. யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை செய்து பழைய இயற்கையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரையாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த டயாலிசிஸ் பண்ணுவார்கள், இரத்த சுத்திகரிப்பு செய்வார்கள். அவர்களை சந்தித்திருக்கிறீர்களா? அதை சாதாரணமாக அவர் டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். உடலில் இருக்கிற இரத்தத்தை வெளியில் எடுத்து மீண்டும் பாய்ச்சுகிற பொழுது கடுக்கிற அந்த வேதனையும் வலியும் அதை சந்தித்த சகோதரர்கள் இருந்தால் ஒரு நிமிடம் அவர்களோடு போய் இருந்து பேசி பாருங்கள். அவர்களோடு போய் இருந்து பேசி பாருங்கள். அந்த வலியும் வேதனையும் அதில் ஏற்படுகிற கஷ்டங்களும் அவர்கள் சில நேரம் நாங்கள் பேசுகிற பொழுது சொல்லி இருக்கிறார்கள். அது ஏற்படுகிற பொழுது இதைவிட மௌத்தாகி விடலாம் என்று தோணும். இப்படி தினம் தினம் வாரத்துக்கு 2 முறை, மாதத்திற்கு 4 முறை செய்வதை விட ஒரே அடியாக மௌத்தாகி போனால் பரவாயில்லை என்று தோணும். அவ்வளவு வலியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வழியில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றி இருக்கிறானே, என்னையும் உங்களையும் காப்பாற்றி இருக்கிறானே. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னோமா? ஏதாவது ஒரு தர்மத்தை, யா அல்லாஹ் என் உடலில் இந்த ஆரோக்கியத்தை தந்ததற்காக இந்த தர்மத்தை செய்கிறேன் என்ற நியத்தோடு ஒரு தர்மம் செய்திருக்கிறோமா? ஒரு சுஜூதிலே அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக கண்ணீர் வடித்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நிறையவே நன்றி கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறையவே நன்றி கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்களே சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையின் ஆழத்தை என் அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் நிறைய நியமத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது உடலில் மாத்திரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வெளியிலே தெரிகிற சில ஆயிரங்களும் சில லட்சங்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையின் செல்வமாக நினைக்கிறோம். ஆனால் எனக்குள் இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான என் உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும், என் உடலின் ஒவ்வொரு திசுவுக்கும், என் உடலின் ஒவ்வொரு நாடி நாளத்திற்கும் நான் ஒரு தொழுகையில் அல்ல 1000 தொழுகையில் அல்லாஹ்வுக்கு ஒவ்வொன்றாக நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி கடனை என்னால் நிறைவேற்றி முடிக்க முடியாது என்பதை என் ஈமானிய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளோடும் அன்போடும் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரஹ்மான் நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறான், எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், எங்களை பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு எல்லா காலமும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் முழுமையாக படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.